ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன விளாக் பார்க்க போறோம் அப்படின்னா லாஸ்ட் பிஃபோர் டே. நாளைக்கு லாஸ்ட் டே. நாளைக்கு நம்ம டைரக்டா ஒரு நாள் முன்னாடி முடியறதுக்கு ஒரு நாள் முன்னாடி. ஸோ வந்து இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் இருக்கோ அதை இன்னைக்கு கவர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு போறோம். கேசினோ யோசிச்சோம், பட் வந்து என்னவோ ரெண்டு பேருக்குமே வேணாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா தண்ணியில போறதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்னு தோணுது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. அது வந்து அந்த ஷிப்புக்கு போகணும்னா ஒரு போட்ல கூட்டு போவாங்களாம். அந்த ஸ்டாஃப் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க யோசிச்சுக்கோங்க, அந்த அந்த போட்ல போற அந்த ஒரு 5 minutes மட்டும் நீங்க பாத்துக்கோங்க உங்களை, மற்றபடி அங்க ரீச் ஆயிட்டீங்கன்னா, அந்த ஷிப்குள்ள ரீச் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. பட் ஸ்டில் எதுக்கு ரிஸ்க் எடுப்பானே, வேண்டாம், வந்த இடத்துல நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு தான் யோசிச்சோம். ஸோ அதுக்கு மாதிரி வேணாம் அப்படின்னு கேன்சல் பண்ணி இப்போ வந்து நான் டேரெக்டாகவே நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், டேரெக்டாகவே கசினோக்கு போயிட்டு அங்கே கூட நாங்கள் பேசணும். அங்கே கூட அவர் என்ன சொன்னாருன்னா, உள்ளெல்லாம் ரொம்ப சேஃப்டி உள்ளெல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லை. அந்த பெரிய போட்ல இருந்து அந்த ஷிப்புக்கு போறதுக்கான அந்த ஒரு 5-10 minutes மட்டும் நீங்க பாத்துக்கோங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஏன் ரிஸ்க் எடுப்பானே, வேணா அது பாத்துக்கோங்கன்னு ஒருத்தவங்க டவுட்டா சொல்றாங்கன்னும் போது நம்ம வந்து அதுல ரிஸ்க் எடுக்க கூடாது. நமக்கு வந்து அது வேண்டாம், இன்னொரு நாள் வந்தா ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஏதா கிடையாது. பிக் டாடின்றது அந்த பிக் டாடி கசினோ வந்து எவ்வளோ வருஷமா இருக்கு. அதான் எப்படியாவது அது போயிடலாம். மோனா குழந்தையா இருக்கும் போது பார்த்து இப்ப மோனாக்கே குழந்தையாக போகுது. ஆமா, அதை சொல்றேன். அந்த ஷிப் அங்கதான் நிக்குது. வேற கூட இருக்குது, நிறைய இருக்கு. பட் ஸ்டில் அது டிராவல் ஸ்டாண்டர்ட்னா அது பிக் டாடி பெர்ஸ் க்ரூஸே அதுதான். சரி ஃப்ரெண்ட்ஸ், அதுதான். ஸோ இன்னைக்கு அதுக்கு பதிலாக நான் வந்து வேற ஒரு பிளான்ஸ், சின்ன பிளான்ஸ் வச்சுருக்கோம். வேற இடம், பார்க்காத இடங்கள்லாம் பார்த்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு போய் லஞ்ச் முடிச்சுட்டு அங்கே போகலாம். ஸோ இன்னைக்கு அந்த மாதிரி வீடியோலாம் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேடம் எங்கேயோ ஏதோ பார்த்துட்டு ஹைதராபாதி ஹோட்டலில் கண்டுபிடிச்சிச்சு. இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்ணுன்னா என்ன நான் இப்போ கூட சொல்கிறேன்னே, அதில் ஒரு 4 வாய் வச்சுட்டு அதை அப்படியே வைக்கும் பக்கத்தில். மிச்சாலாம் பூமிக்கு போவோம், இல்லைன்னா குப்பையில் போவோம். நான் வந்து ரொட்டி வாங்கிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஏதோ ஹைதராபாத் ஹோட்டலாம் நார்மலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஏதோ ரோட்டில் இதோ பாகா சைடில் தான் வருது. பாகா சைடு தான். ஆமாம். அதுதான் சொல்கிறேனே. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி. இன்னொரு 1/2 hour லேட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். 2 பேரும் புள்ளியும் அம்மாவும் அப்படியே பத்திரகாளி ஆகிடுவாங்க 2 பேரும். நான் ஊன்னுவாங்க. அடுத்தது எங்கே போகிறது? ஓகே, பார்த்து சொல்லு சீக்கிரம். ஓகே, சூப்பராக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் 65 இது வந்து ஆந்திரா ஸ்டைலு. சவுத் சைடு ஃபுட்டுங்கெல்லாம் சூப்பராக இருக்கும். 65 எங்கள் ஊரில் வந்து கபாப் வந்து ஃப்ரை மாதிரி இருக்குது, அதுதான் கபாப். நீங்கள் வந்துட்டு அது 65ன்றீங்க. 65னா வேறு சின்ன கோழியில் பண்ணுவாங்க தருமா? என்ன கோழி அது? சின்ன கோழி வரமே, சின்ன கோழி என்ன பேர் சொல்லுவீங்க? அட லூஸு, அதுக்குன்னா ஒரு பேர் இருக்குமேப்பா. சின்ன கோழி அதுதான் எங்கள் ஊரில் சிக்கன் 65. சின்ன கோழியில் போடுறது தான் சிக்கன் 65. காடை அதுதான் எங்கள் ஊரில் சிக்கன் 65 பெங்களூரில். நீங்கள் நார்மல் கபாப், நார்மல் ஃப்ரை வருதுல்ல, அது கபாப்னு தான் சொல்லுவோம். நீங்கள் அத்திய சிக்கன் 65 தான் சொல்கிறீங்க நீங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம சவுத் சைடு ஹோட்டல்னால சிக்கன் பக்கோடாவா? சிக்கன் பக்கோடானா பக்கோடா அந்த மாதிரிலாம் இல்லை. பக்கோடா ஆனியன் பக்கோடா வரல, அதே மாதிரி சிக்கன் பக்கோடாவில் மசாலா போட்டு தருவாங்க. 65 இல்லை, அது வேற. பக்கோடான்றது வேற. பக்கோடானா என்ன? வேண்டாத பக்கோடானா என்ன? பக்கோடா ஸ்டைலில் இருந்தால் தான் அது பக்கோடா. ஏதோ ஃப்ரெண்ட்ஸ், சோத்து விசெட்டில் அதெல்லாம் பார்க்கறதில்ல, எது கொடுத்தாலும் போனால் சாப்பிட்றோம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து புல்ச்சா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேக்ஸ் மியூசியம் வரலான்ட்டு வந்தோம். பென்ஸ் வேக்ஸ் மியூசியம். அது ஏதோ மெயின்டெனன்ஸ்க்காக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்களாம். சாரி, வி ஆர் க்ளோஸ் ஃபார் மெயின்டெனன்ஸ். அங்கே தடுத்து பாருங்க. அதான் பென்ஸ் வேக்ஸ் மியூசியம். கோ கார்ட்டிங் ஒன்று இருக்குது. நம்ம ஊர்லேயே இருக்குது கோ கார்ட்டிங். கோவால ஒன்று தான் கோ கார்ட்டிங் பண்ணுமா? சரி, அப்போ இன்னொரு மியூசியம் இருக்கு, வேணா அங்கே போகலாமா? வேக்ஸ் மியூசியம்.
ஆனா இங்க இருந்து 1 hour அது. எங்க எந்த இடம் அதெல்லாம் தெரியாது. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு பிரான்சிஸ் சேவியர்ஸை போய் பார்ப்போம். சரி. ஒரு பிளெஸிங்ஸ் எனக்கு தெரிஞ்சு அந்த சைடு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது, ஆல்மோஸ்ட் எல்லாமே சுற்றி பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இன்னைக்கு என்ன எங்கே போகிறதுன்னு தெரில. கார் வர நம்ம கையில் இருக்குதா, யார் வேஸ்ட் பண்ணோம் ஒரு நாள். சரி சுற்றி பார்த்துடலாம், நல்லா ஓட்டி கொடுத்துடலாம். பெட்ரோலை நான் நிறைய ஊற்றி வச்சுக்கிறேன். சரி அப்போ நம்ம அங்கே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த சர்ச்சுக்கு நாங்கள் வந்துட்டோம். ஸோ அது எங்கே இருக்குதுன்னா நம்மளுக்கு இங்கே பின்னாடி இருக்குது பாருங்கள், மரம் இதாக கவர் ஆகிட்டு இருக்குதுங்களா. ஓகே, நான் திருப்பி இந்த ரிட்டர்ன் போகிறப்போ நான் காமிக்கிறேன். க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போக முடியல. ப்ளஸ்ஸு எதுனா நம்ம போட்டு நம்ம இது பண்ணோன்னா கூட ஆவாதான். ஸோ உள்ளே போகிற மாதிரி இல்லை, நாங்கள் வெளியவே நின்றுட்டோம். இங்கே வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா செம்மையாகுது லொக்கேஷனு. ஸோ வந்து 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இங்கேருந்து வேறு எதுனா லொக்கேஷன் போவோம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு நாள் முன்னாடி இப்படி தான், ஒரு நாள் லாஸ்ட் டே ஒரு நாள் முன்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி தோணுன்னா இப்படி தான் ஒரு பிளான் தலைக்கு ஓடாது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்ட்டுன்னு அதே சுச்சுவேஷனில் தான் நாங்களும் இருக்கிறோம். எங்கே போனாலும் க்ளோஸ்னு வருது. ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த சர்ச் தெரியுதுங்களா. இதுதான் அந்த சர்ச் பேர் என்னன்னு தெரில. பட்டு நைட் வந்து இது வந்து மெயின் ஃப்ரெண்ட்ஸ். இப்படின்னு பாகா போகிறவங்களாம் இப்படி போகும்போது இந்த சர்ச் அது அழகாக தெரியுவாங்க. அந்த ரோட்டில் இருந்து அழகாக தெரியும். உள்ளே வந்து நோ வீடியோகிராஃபி இன்சைட் த சர்ச் காம்பவுண்ட். உள்ளே வீடியோவே எடுக்கக்கூடாது, ஒன்றுமே பண்ணக்கூடாதா, நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. அதனால கிளம்பி ஆயிடுச்சு. மேடி டூஸ் சர்ச் இது பேர். மேடி டூஸ் சர்ச். கண்டிப்பாக இது வந்து வெளிநாட்டுக்காரங்க, அவங்க வந்து ஃபாரினர்ஸ் பிரிட்டிஷர்ஸ் கட்டின கோயில் தான் இது 100%. இங்கே இருக்கிறது ஆல்மோஸ்ட் எல்லா சர்ச்சும் அவ்வளோதான். இளநியா நல்லாவே இல்லைம்மாண்ணா சீரியஸாக நல்லா இல்லை. அதெல்லாம் ஒரு இளநின்னு வச்சுன்னு வித்துனுங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பிளான். அடுத்தது என்ன, வீட்டுக்கு போய் தூங்கு. அதான் பண்ண போகிறோம். பஞ்சிம் பிரான்சிஸ் சேவியர்ஸ் போய் பார்த்துட்டு போகலாவா அவரை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போன வாட்டி வந்தோம். ஸோ ஆனால் போன வாட்டி வரும்போது நாங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். இந்த மாதிரி குழந்தை பம்போட வருவோம்னு நாங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். அதுவும் ஒரு பெரிய பிளெஸிங்ஸ் தான். போன வருஷம் வீடியோ போய் பாருங்கள். இதோட வரலாறே சொல்லியிருப்பேன் ஃபுல்லாக. கதிர ஃபுல் ஸ்டோரியே சொல்லியிருப்பேன் இந்த சர்ச்சு பற்றி. அப்புறமா நம்ம பிரான்சிஸ் சேவியர்ஸ் அவரோட பாடி பற்றி. என்ன அது இப்போதாப்பா புதுசாக போடுறாங்க. அதெல்லாம் அது இதுவே இல்லை. நம்ம இறங்கணும்னோ எல்லாம் வந்து எங்களுக்கு எதனா வயிற்றுக்காக எதனா பண்ணுங்கன்னு பேஜாராயிடுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கோசரமே சரி ஓகே பூவெல்லாம் வாங்கணுவா, உள்ளே போயிட்டு வந்துடலாம், க்ளோஸ் ஆகிடும். அப்புறமா மறுபடியும் போயிட்டு நம்ம பிரான்சிஸ் சேவியர்ஸை பார்த்துட்டு ஒரு பிளெஸிங்ஸை வாங்கிக்கின்னு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே வந்து அலோவ் பண்ணல, ஆனால் ஸ்லீவ்ஸ் போடலான்ட்டுன்னு. இது அங்கே ஒரு இதுவே ஒரு பிஸ்னஸாக வச்சுக்கிறானுங்க போலப்பா. இதெல்லாம் முன்னாடி அதெல்லாம் இல்லவே இல்லை. நான் அப்போ சொல்கிறேன், எப்பா நீ ஸ்லீவ்ஸ் குடியா எனக்கு, நான் வேணா காசு கொடுக்குறேன்னு சொல்கிறேன். அவர் வந்து இல்லை நானும் வருவேன், எனக்கு காசு கொடு அப்படின்றாரு. பாரு இதுங்களை உள்ளே விடல, இவங்களே உள்ளே விடல. இந்த மாதிரிலாம் இல்லப்பா, இதெல்லாம் மோசம்ப்பா. இதெல்லாம் பண்ணவே கூட டூரிஸ்ட்டுங்களுக்கு. எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருப்பாங்க இந்த ஸ்லீவ்ஸை கொடு அதை கொடுன்னு சொல்லிட்டு. ரொம்ப மோசம்பா. பூவெல்லாம் வாங்கிட்டு வேஸ்ட்டுப்பா. கடவுளுக்கே இதாகாது. இதெல்லாம் மோசம். சும்மா அப்படி சொன்னால் நம்ம காசு கொடுப்போம், உள்ளே போவாங்கன்னு சொல்லிட்டு மழை பெய்யுது. இந்த மாதிரி எல்லாம் இல்லவே இல்லைப்பா. ரொம்ப மோசமா. நானா இதுக்கு என்னத்துக்கு இவ்வளோ தூரம் வந்தோம், 20 கிலோமீட்ரு நம்ம ஏரியாலேருந்து. சரி உள்ளே போய் பார்த்துட்டு போகலான்னு பார்த்தா என்ன கொடுத்துடலாமா 200 ரூபா. அவரை கூட்டிட்டு போய் என்ன பண்ண போறோம், வேஸ்ட் இல்லை. நான் அதுதான் சொன்னேன், 200 ரூபா கொடுக்குறோம். அது 200 ரூபாய்க்கு பிரச்சனை இல்லை. அந்த 200 ரூபா கொடுத்து ஸ்கார்ஃபை கூட நீ வராது, நீ வேற யார்கிட்ட பேசிக்க வரலாம். உள்ள நானும் வருவேன். நானும் அதான் சொன்னேன். இல்லை நானும் அதுதான் சொன்னேன், எனக்கு எதுவுமே வேணாப்பா, நான் வேணா காசு கொடுக்குறேன். எத்தனை ஸ்கேம் தான் நம்மளும் சந்திப்போம் கோவாலன்னு தெரில. சர்ச்சில் கூட ஸ்கேம்.
யாருன்னா வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ்ஸோ இல்லை நீங்கள் டிஷர்ட்லையோ அந்த மாதிரி எல்லாம் வந்தால் உள்ளே விட மாட்டேன்றாங்க. இது வச்ச காசாக பண்ணுறாங்க. வெளியே வந்து இது அந்த ஷால் மாதிரி கொடுத்துட்டு 200 கொடுங்க 300 கொடுங்க நாங்களும் கூட வருவோம். போன வாட்டி கூட நான் ஸ்லீவ்லெஸ்ல தான் வந்தேன். ஏய் இந்த மாதிரி இல்லவே இல்லைப்பா, நான் இன்னும் 3 வாட்டி வந்துக்கிறேன் நான். அந்த மாதிரிலாம் நடந்ததே இல்லை. எவ்வளோ டூரிஸ்ட்டும் அப்படி தான் வருவாங்க, ஃபாரினர்ஸ் எல்லாம் அப்படி தான் வருவாங்க. நீ ஷாலை கூட அத்தை கொடுன்னா ஆகுமா சொல்லு. பக்தி இருக்குன்னா ஓகே, ஆனால் இது ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் பிடிக்கல. தயவு செஞ்சு இங்கே யாருன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க வந்தீங்கன்னா ஃபுல் கவர் பண்ணின்னு வர மாதிரி வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு வழியாக ரூம் வந்துட்டோம். கொஞ்சம் நேரம் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு இப்போ வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே இப்படி போயிடுச்சு. நிறையா ஏமாற்றங்கள் இன்னைக்கு. எங்கே போனாலும் க்ளோஸ். சர்ச்சுக்கு போகலான்னு பார்த்தா ஊரே ஸ்கேம் தான், பார்த்துருங்க. அது எல்லா ஊர்லேயும் எல்லா டூரிஸ்ட்டுக்கும் நடக்கிற ஒரு ஸ்கேம் தான். கட்சியில் அங்கங்கும் போய் இப்போ வந்து கோயிலே ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சர்ச்சிலேயே. ஸோ நான் எதிர்பார்க்கல. பட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். நேச்சுரலாக பாகாக்கு போயிட்டு வந்தோம். பாகா ஆல்ரெடி நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அப்பப்போ ஆக்சசபிளாக இருக்கிறது வந்து இந்த பாகா தான். ஸோ போயிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து முடிஞ்சிச்சு, லாஸ்ட் டே இன் கோவா. அதுக்கெல்லாம் பேக் பண்ணிட்டு நாங்கள் வந்து ஒரு பெரிய டாடா பை டு கோவா சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் பேபியோட வரோம் சொல்லிட்டு நாங்கள் வந்து இதோட விடை பெறுவோம். நாளைக்கு வந்து வீடியோவில் நம்ம சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.